கதிரை வந்து ரிமாண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்து இல்லை என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஸ்டேஷனில். ஸோ வக்கீலும் சொல்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கோர்ட்டில் தான் பார்க்கணும், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கதிர் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாப்படி, மாமாவோட உயிர் தான்ப்பா முக்கியம், நீங்கள் அவரை பாருங்கள், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீ தைரியமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ராஜி வீட்டில் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க, தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பத்தாவும் சரி, அவங்க அம்மா எல்லாருமே நல்ல விதமாக, அவங்க சித்தப்பா எல்லோரும் நல்ல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு, அதாவது ராஜியோட அப்பாவும் அண்ணனும் மட்டும் இல்லை, முன்விரோதம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க போலீஸு. அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்தோடனே கேட்குறாங்க, ராஜி எங்கே மாமா அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த சைடு எங்கள் அப்பாவையும் போய் பார்க்க முடியல, இவங்க கூட என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ கதிரை வந்து வெளியில் கொண்டு வரணும். அதே சமயம் ராஜியோட அப்பா வந்து கண்முழிச்சு சொன்னால் மட்டும்தான் எல்லா உண்மையும் தெரிய வரும். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் இது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.